Morning, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா breakfast series தான் பார்க்க போறோம். அதுல என்னன்னா வெண்பொங்கல் செய்ய போறோம். வெண்பொங்கல் வித் வந்து சாம்பார். அதாவது வெண்பொங்கலுக்கு சாம்பார் வைக்க போறோம். அது வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படினா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஏற்கனவே ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். இந்த ரைஸை வந்து நம்ம வந்து இந்த பருப்போடு சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா சாம்பாருக்கு இந்த குக்கரில் சாம்பாருக்கு பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு 1 part சாம்பார் வைக்க போகிறோம் பொங்கலுக்கு. வாங்க பார்க்கலாம். நான் வந்து 1.5 glass அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பொங்கலுக்கு எப்பவுமே தாராளமாக தண்ணி ஊற்றணும். நான் வந்து 5 glass தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா வந்து 1/2 cup வந்து சிறுபருப்பு போட்டிருக்கோம் நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு. அதனால் 5 glass பச்சரிசி போட்டுட்டு 5 glass தண்ணி ஊற்றிட்டு பருப்பு இது ரெண்டையும் வந்து குக்கரில் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். நம்ம இப்போ பொங்கலுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஏன்னா வந்து நம்ம சாம்பாரில் உப்பு போடுவோம். அதனால போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உள்ள சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்சிருக்க பருப்பு எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டு இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் பருப்போடு சேர்த்து வேக வச்சிட்டோம்னா நம்மளோட பொங்கலுக்கான சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா போட்டு வேக வைக்க போகிறோம். இது வந்து 1 part சாம்பார். எல்லாம் போட்டுட்டு நமக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி. அது எதுவுமே நீங்கள் போட வேணாம். லாஸ்ட்டாக நம்ம தாளிக்கும் போது பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டோன்னா நம்மளோட 1 part சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் காய் எதுவுமே தேவையில்லை. இது வெறுமனே நம்ம வைக்கலாம் பருப்பு போட்டு. ஆனால் பருப்பு வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருங்க.
எப்பவுமே நம்ம பருப்பு வேக வைக்கும்போது ஒரு விஷயம் மறந்துட்டேன், நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வந்து பருப்பு அவ்வளோவா வெளியில் வந்து வடியாது, அதுக்காக தான் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகட்டும். இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து விசில் வரப்போது, சாம்பாரும் ரெடி ஆகிடும். ரெடி ஆகணும்னு பார்க்கலாம். கரை எடுத்து தட்டில் 4 விசில் வந்துடும். இப்போ வந்து குக்கர் விசில் அடங்கிடுச்சு. நம்ம வந்து பொங்கல் வந்து தாளிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம். ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கலாம், அப்புறமா நெய் விட்டுக்கலாம். நெய் இப்போ கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம இறக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கலை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம ஃபஸ்ட்டு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பொங்கலுக்கு தேவையான மிளகு தான் போடுறோம். 1 கிளாஸ் வச்சு தான் போட்டிருக்கோம். இந்த மிளகு வந்து நல்லா வெடிச்சு வரும். வெடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜீரகம் போடலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் லேசாக போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை எண்ணெய் போட்டு நல்லா பொரிக்கணும். பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். பொங்கல் வந்து சிம்மில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நெய் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் பொங்கல் இறக்கும்போது. அப்படியே சாம்பார் பருப்பு உப்புலாம் போட்டு, உப்பு வந்து அதில் ஏற்கனவே பொங்கல் உப்பு போட்டிருக்கோம். சாம்பாரில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், நிறைய போட வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டு ஜீரகம், கடுகு, பருப்பு இது போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு நல்லா வதக்கிட்டு நம்ம சாம்பார் நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம். இது தேங்காய் ஆட்டுறதுனால நான் போட்டதுக்கப்புறம் போடுறேன். கட்டு தேங்காய் முன்னாடி போட்டுக்கலாம். பொங்கலுக்கு சாம்பார் தண்ணியாக வைக்கக்கூடாது, நல்லா குழம்புலாம் வச்சா தான் பொங்கல் வந்து சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சாம்பார் வந்து ஒரு கொதி வந்தோன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே, கொதி வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சாம்பார் ரெடி. இந்த பக்கம் பொங்கல் ரெடி. போய் லஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஐயோ
சரி, சாம்பார் ரெடி அண்ட் பொங்கல் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம். வாங்க போகலாம். ஓகே, come on, let's go.